எனக்கு ஆங்கில மருத்துவத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர்னு சொல்றவங்க ஆயுர்வேதமோ சித்தாவோ சாப்பிட்றதுல வயோதிகத்தனத்தை ஸ்லோ பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு முக்கியமான தாது பொருள் 2000 வருடமா எழுதப்பட்ட மருத்துவத்தை எடுத்து அவங்க என்னென்ன செடி கொடியெல்லாம் வணக்கம் டாக்டர். வணக்கம். சர்க்கரை நோயாளிகளின் நலன் பற்றி பேசிட்டு வரேங்க டாக்டர். இன்னைக்கு பரவலாக நிறைய பேர் வந்து மாற்று மருத்துவம், ட்ரெடிஷ்னல் மெடிசன், ஆயுஷ், இதை பற்றின ஒரு ஈர்ப்பு மக்களிடையே இருக்குது. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மாற்று மருந்து எந்த அளவுக்கு அவங்க உபயோகரமாக இருக்கும் டாக்டர்? பாருங்க, மாற்று மருந்துன்னு சொல்லும்போது அலோபதி அல்லாத எல்லா சிகிச்சை முறையுமே மாற்று மருந்துன்னு வந்துடும். அதில் ஆயுர்வேதம் வருது, சித்தா வருது, ஹோமியோபதி வருது, யுனானி வருது, என்ன யோகா வருது, என்ன யோகிக் ப்ராக்டிசஸ் கூட வரும்னு சொல்லலாம். அதில் ஒரு மாற்று விதமான அணுகுமுறை தானே. இப்போ என்னன்னா, இப்போ சுகர் வந்து ஆரம்ப காலங்களில் ஒரு சுகர் வந்து எனக்கு 4 வருஷம் தான் ஆகுது டாக்டர், 3 வருஷம் தான் ஆகுது டாக்டர், பார்டர் லைனில் இருக்குது டாக்டர், 110 இருக்குது ஃபாஸ்டிங், என்ன 120 ஃபாஸ்டிங் இருந்தது, 130 ஃபாஸ்டிங் இருக்குது, இப்போ தான் டிடெக்ட் பண்ணாங்க, HbA1c 7.7 இருக்குது, 8 இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா வயசு கம்மி, 32 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, அது மாதிரி ரொம்ப வயசு கம்மியானவங்கள நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மருந்தே ஆக்சுவலாக கொடுக்கறது இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வாழ்க்கை முறையை கட்டாயம் மாற்றணும்னு சொல்லிடுவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 17 வயசு பையன் ஒரு 8-9 மாதம் இருக்கும், என்கிட்ட முதல் முறையாக கூப்பிட்டு வராங்க. ஒரு பள்ளிக்கூடம் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு HbA1c was near 12.6 or 13, nearing 13. HbA1c was very high. He was preparing for NEET, அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் பிஞ்ச் ஈட்டிங்லாம் இருக்குன்னொடனே நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பெரிய ஸ்கூல் தான், அது பக்கத்தில் நிறைய நொறுக்கு தீனி கடை இருக்குது. அப்பா அம்மா ஒரு 50 ரூபா 20 ரூபா பையனுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா, அவன் ஸ்கூல் முடிச்ச உடனே வெளில வந்து அதை சாப்பிட்றான். அதை முதல்ல நிறுத்துங்கன்னு சொன்னோம். அந்த பையன், அவங்க அப்பா, அவங்க அம்மா, இவங்க 3 பேரும் நேத்திக்கு ரிவ்யூ வந்துட்டு போகிறாங்க. என்ன இப்போது அந்த பையனோட HbA1c 9 மாதத்தில் மருந்து எதுவுமே கிடையாது. அவனோட விட்டமின் டியும் B12 மட்டும் கரெக்ட் பண்ணோம். வாழ்க்கை முறை இப்படி இருக்கணும்னு சொன்னோம். சின்ன வயசு பசங்க அவ்வளோ சும்மா ஈஸியாக கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த பையன் கேட்டான். இப்போ பேரை தான் சொல்ல முடியாத ஒழிய அந்த பையன் கேட்டான். அந்த பையனோட 3 மாத சராசரி ஒரு 9 மாதத்தில் 12.6 12.7 இருந்த பையனுக்கு இப்போ 6.5 என்னவோ நேற்று என்ன. இப்போ ஏன் அவனுக்கு அவ்வளோ ட்ராமேட்டிக்கான ட்ராப் இருந்துன்னா, சுகர் வந்து சில காலங்கள்லேயே அவன் ஒரு மருத்துவரை நாடுறான், நம்ம சொல்கிறோம், அதை வந்து புரிஞ்சு அந்த பையன் உள்வாங்கி அதை கடைபிடிக்கிறான். அவனுக்கு ரெமிஷன் ஆஃப் டயபெட்டிஸ் வந்துடுச்சு. இப்போ இது பேர் ரெமிஷன்னு பேருங்க. ரிவர்சல்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நிறைய நேரங்களில் அது ரெண்டுத்தையும் மாற்றி பயன்படுத்துவாங்க. ஏன்னா ரிவர்சல்னு சொன்னால் நீங்கள் பர்மனெண்ட்டாக அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வரக்கூடாது, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும். அதுதான் ரிவர்சல். இதெல்லாம் பழையபடி டயட்டுக்கு போனால் அந்த பையன் கோக் குடித்தேன், ஒரு சிப்ஸ் சாப்பிட்டேன், பஃப் சாப்பிட்டேன், பஜ்ஜி சாப்பிட்டேன், போண்டா சாப்பிட்டேன்னா கட்டாயம் திரும்பும். ஏன்னா அந்த லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பு வேகமாக திரும்பி அக்யூமுலேட் ஆகிடும். 5% 10% தான் லிவரில் கொழுப்பு உட்காரணும். இப்போ இது ஆரம்ப காலத்தில் வரோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? நான் ஒன்றும் பண்ணல, நான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் சொன்னேன். இப்போ ஆயுர்வேதமோ சித்தாவோ என்ன சொல்லுது? வாழ்க்கை முறையை மாட்டுன்னு சொல்கிறோம். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போனீங்கன்னு வைங்க, அவங்க வந்து இந்த மூலிகையை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த மூலிகையில் ஒரு செய்யப்பட்ட ஒரு லேகியம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம ஆயுஷ் இருக்குது, நம்மளோட சித்தா இன்ஸ்டியூட்டே இருக்குது. என்ன எங்கள் காலேஜ்லேருந்து கூட எங்களோட கொலீக் வந்து போய் அலோபதி கிளாஸ் ஒன்று ரெகுலராக எடுக்கிறாரு. என்னோட டியர் ஃப்ரெண்டு சித்தா இன்ஸ்டியூட், அண்ணா நகரில் இருக்க சித்தா இன்ஸ்டியூட்டில் என் கொலீகே போய் எடுக்கிறாரு. இப்போது அவங்க வந்து ஒரு மூலிகை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அலோபதி மருந்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலோபதியோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 150 வருஷத்தில் டெவலப் ஆனது தான் அலோபதி. 150 வருஷம் அதிகபட்சம். இந்த ஆஸ்பிரின் தான் எனக்கு தெரிஞ்சு ஓல்டஸ்ட் நினைக்கிறேன். ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் ஒரு தாது பொருளான ஆஸ்பிரின்.
நம்ம வில்லோபாட்னு சொல்லுவோம். அதுதான் 1892 ஒரு அலோபதி ட்ரக்கா கான்சென்ட்ரேட் பண்ணப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மரத்திலிருந்தோ செடியிலிருந்தோ கொடியிலிருந்தோ முக்கியமான தாது பொருள், ஒரு செடி கொடி மரத்துல நிறைய தாது பொருள் இருக்கும். ஒரு 200 விதமான தாது பொருள் கூட இருக்கலாம் ஒரே மரத்திலேயோ, ஒரு காயிலையோ, ஒரு பழத்திலேயோ, ஒரு இலையிலையோ. அப்ப அந்த மொத்த தாது பொருளில் எந்த தாது பொருளுக்கு அதீத வேதியியல் வீரியம் உள்ளதோ அதை தனிமைப்படுத்தி அதை ஊசியாகவோ மாத்திரையாகவோ கொடுப்பதுதான் அலோபதி வைத்தியம். அதுதான் அலோபதி வைத்தியம். இப்ப நம்ம சித்தர்கள் இவங்க என்ன சொல்றாங்க, சித்த வைத்தியத்தில் என்ன சொல்றாங்க, அந்த மூலிகையே புரிதல் மூலியமாகவும் நம்மளுடைய வாழ்வியல் முறை வழியாகவும் இது கொடுத்தா நல்லது அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்களும் டயட்டை தான் சொல்றாங்க, அலோபத்தியும் டயட்டை தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா நீங்க மெசபடோமியன் சைனீஸ், இப்போங்க நான் சொல்றது மெசபடோமியன் பாபிலோனியன் சிவிலைசேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா 5000 வருடம் கிமு அப்படின்னா 6000 7000 வருஷம் வரும். மெசபடோமியன் பாபிலோனியன் சிவிலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கியூனிஃபார்ம் டேப்லெட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் மருந்து கொடுக்கலாம், எண்ணெய் செடி வளர்க்கலாம். என்ன இதெல்லாம் வந்து அந்த அந்த சிவிலைசேஷன்லேயும் இருக்குது, இஜிப்சியன்லேயும் இருக்குது, கிரேக்கத்துலேயும் இருக்குது, ரோமன்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெடிஷன் சித்தர்களையும் அது இருக்கு. ஸோ சித்தர்களுக்கும் அலோபதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் பார்க்கல. ஆரம்ப கால டயபெட்டிஸ்ல இதுதான் திரும்பி நான் இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட அலோபதி மருந்து எனக்கு நாட்டம் இல்லை டாக்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை டாக்டர் அலோபதியில் சொல்கிறவங்க இருக்காங்க. அது அவங்களோட ஜனநாயக உரிமை. நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு இங்கிலீஷில் நாங்கள் மருந்து கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிடணும் அவசியம் இல்லை, அது உங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிடாம இருங்க உங்களோட தனிநம்ப உரிமை. ஆனால் இப்போ ஆயுர்வேதம் போறீங்க, சித்தா போறீங்கனாலும் அவங்களும் அதான் சொல்லணும், காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லணும், பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். என்ன எடுத்துக்க கூடாதுன்னா, ஒரே ஒரு காய் சாப்பிட்டா அது ஒரு சூப்பர் ஃபுட்டு, ஒரே ஒரு தானியம் சாப்பிட்டா அது சூப்பர் கிரெயின், மேஜிக் ரெமெடி, இதை சாப்பிட்டா எல்லாமே சரியா போயிடும், சர்வலோக பனாசியாம்மா வெள்ளக்காரன், நம்ம வந்து சர்வலோக நிவாரணியுமோ, இதை சாப்பிட்டா எல்லாமே சரியா போயிடும்னா அப்படிலாம் சரியாகாது. எல்லாமே அதை ஒரு அங்கமாக தான் வைக்கணும். ஒன்றும் வேணாங்க, 2016 நினைக்கிறேன், the Nobel Prize for Medicine went to a Chinese scientist, டோ யூ நினைக்கிறேன். அவங்க என்னன்னா மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. மலேரியாவுக்கு ஆர்டிமைசின்னு சொல்லப்படுற ஒரு பிரமாதமான மருந்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மெடிசின்ல நோபல் பிரைஸ் வாங்கின முதல் சைனீஸ் சயின்டிஸ்ட் இவங்க தான். 2015 3 பேருக்கு சேர்த்து கொடுத்தாங்க, அதில் இவங்க ஒருத்தவங்க. இந்த மருந்து என்னன்னா, அவங்க சைனீஸ் மெடிசின் 2000 வருடமா எழுதப்பட்ட மருத்துவத்தை எடுத்து அவங்க என்னென்ன செடி கொடியெல்லாம் ஜுரத்துக்கு நாடலாங்கிறத படிச்சு எந்த செடியை ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பல ஆயிரம் தாது பொருள் உள்ள ஒரு செடியிலிருந்து இந்த ஆர்டிமைசினுங்கிற அந்த ஒரே ஒரு அதிக வீரிய தாதுவை தனிமைப்படுத்தி மருந்தாக்கி இப்ப மலேரியாவுக்கு தி மோஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட், லட்சக்கணக்கான சாவுகளை ஆப்பிரிக்காவில் தடுத்ததே இந்த ஆர்டிமைசினின் தான். ஸோ ஒரு சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசினை எடுத்து அவங்க அலோபதிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான காரணியை சொல்லணும். இப்போ நோபல் பிரைஸ் எப்படின்னா, நீங்கள் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொன்னால் பத்தாது, அதற்கான காரணி, அதாவது பயாலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், பயாலாஜிக்கல் மெக்கானிசமை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ அதை காரணியும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின் கொடுக்குறான். அப்போது ஒரு சைனீஸ் ஹெர்பல் மெடிசின்ல வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு கான பதிவுகள் இருக்கு. நம்ம ஊர்ல அதை இன்னும் டெவலப் பண்ணல. அதனால நம்ம ஊருக்கு நோபல் பிரைஸ் வாங்கல. நோபல் பிரைஸ் மாதிரி ஏதாவது ஒரு நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறை, ஏன்னா அலோபதியில வர வாய்ப்பு இல்லைங்க. அலோபதியில இந்தியா வந்து
நம்மளோட சுதந்திர இந்தியா இப்போ 75 வருஷம் 78 வருஷம் ஆயிடுச்சுங்க. 30,000 40,000 மருந்து கம்பெனி இருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இந்தியாவோட மொத்த ரிசர்ச் பட்ஜெட், மருந்து கம்பெனியும் சேர்த்து சொல்கிறேன், மருந்து கம்பெனி இல்லாத நம்மளோட டிஃபென்ஸு, DRDO, இஸ்ரோ, மொத்த எல்லா ஆராய்ச்சி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பில்லியன்லேருந்து 8 பில்லியன் டாலர்னு சொல்கிறோம். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 80,000 கோடி வரும்னு நினைக்கிறேன். 8,300 கோடியா இன்னைய ட்ரேட் ரேட், ஒரு பில்லியனுக்கு 8,300 கோடி, ஒரு 8லேருந்து 12 13 பில்லியன் டாலருங்க அழித்து பிடிச்சா. ஆனால் அதே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ரிசர்ச் பட்ஜெட் அப்படின்னா நம்மளோட ஜிடிபியில், நம்மளோட நாட்டின் பொருளாதாரத்தின் மொத்த ஜிடிபியில் நம்ம ஆராய்ச்சிக்கு செலவு பண்ணுறது சொற்ப காசு. அப்போ ஆராய்ச்சி அவங்களுக்கு தன்னிறைவையும் கொடுக்காது, வாழ்வாதாரத்தையும் கொடுக்காது. அதனால யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. ஆனால் இதுவே வெளிநாடுகளில் ஆராய்ச்சி, அதனால தான் இந்தியர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, எல்லா இந்தியர்கள் வாங்கின எல்லா நோபல் பிரைஸையும் எடுத்து பாருங்க, யாருமே எக்ஸப்ட் சிவி ராமன், சசிவி ராமன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பண்ண அறிவியலுக்கு கிடைச்ச நோபல் பிரைஸ். மிச்சப்படி எனக்கு தெரிஞ்சு கடைசியா இந்தியன் ஆரிஜின் வெங்கி ராமகிருஷ்ணா, நம்ம ஊர் பிறந்தவர் தான், 2009க்கான நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின், என்ன ரைபோசோமல் ஒர்க்குக்கு 2009. ஆனால் அவர் வாங்கும்போது அவர் இந்தியர் இல்லை, அவர் ஒரு அமெரிக்கர். என்ன போஸ் எஃபெக்ட், போஸ் ஸ்பீக்கர் அவர் இந்தியாவில் பண்ண ஒர்க் இல்லை. யாருமே இந்தியர்கள் நம்ம அவங்கள அங்க போய், ஏன்னா அங்கதான் பொருளாதாரமும் இருக்கு, வாழ்வாதாரமும் இருக்கு. இங்க அது இல்லை. அப்போ நமக்கு ரிசர்ச்ல வரமாட்டேங்குது. வந்ததுன்னா ஆரம்ப கால டயபெட்டிஸ் என்ன, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ரீசெண்டா ராப்பா நூயின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குங்க பெசிபிக் பெருங்கடல்ல. ராப்பா நூயி ஐலாண்ட், ஈஸ்டர் ஐலாண்ட்னு போட்டீங்கன்னா வரும். ஈஸ்டர் ஐலாண்ட் போட்டீங்கன்னா நிறைய கற்சிலைகள் அந்த கடலை ஒட்டி இருக்கும். இதுக்கு பேர் அவங்களோட பாஷை, அந்த ட்ரைபல் மக்களோட பேர் ராப்பா நூயி ஐலாண்ட். அதுக்கு பேர் வெளியில இருந்து வைக்கப்பட்ட பேர் ஈஸ்டர் ஐலாண்ட். இந்த ஐலாண்டை சுத்தி நிறைய கற்கள் இருக்கும். இந்த ஐலாண்டுக்கு வேற எதையோ தேட போய் ஒரு பழைய ஒரு பூஞ்ச காளான்ல ஃபங்கஸ்ல ராப்பாமைசின் அப்படின்னு ஒரு தாது பொருளை கண்டுபிடிக்குது. இது ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இந்த ராப்பாமைசின் என்னன்னா, நம்மளோட வயோதிகத்தனத்திற்கு ஏன்னா மெக்கானிக்கல் டார்கெட் ஆஃப் ராப்பாமைசின் சொல்லுவோம், எம்டார் பாத்வேன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம உடம்பின் வயோதிகத்தனத்தை என்ன சொல்றது, ஸ்லோ பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு முக்கியமான தாது பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ராப்பாமைசின். கண்டுபிடிக்கப்பட்டது எதுல? ஒரு பூஞ்சையில. எங்க? ஏதோ ஒரு ஐலாண்ட்ல. ஸோ இயற்கையா இருக்கிற பொருள்ல இருந்தா அலோபதி வருது. அதை மொத்தமா ஆயுர்வேதமும் சித்தாவும் சொல்றாங்க, சாப்பாடை கடைபிடிங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், மருந்து சாப்பிடாம நீங்களும் சாப்பாடை கடைபிடிங்க. ஆரம்ப காலத்தில் வேறு எந்த உடல் உறுப்பு பாதிப்பும் வராமல் இருக்கும் பொழுது, ஏன்னா வேற எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னு உங்க குடும்ப மருத்துவர் ஃபீல் பண்ணி, எனக்கு ஆங்கில மருத்துவத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர்னு சொல்றவங்க ஆயுர்வேதமோ சித்தாவோ சாப்பிட்றதுல எந்த ஒரு தப்பும் இருக்கக்கூடியதா எனக்கு தோணலை. நன்றி டாக்டர். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.